கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் சங்கீதம் 62:6. பிரியமானவர்களே, அவரே என் கண்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது கூறுகிறான். தாவீதின் மேல் அவன் விரோதிகள் வீண் பழியை சுமத்துகின்றனர். பொதுவெளியில் அவர்கள் ஏராளமான பொய்களை அவனை குறித்து கூறுகின்றனர். அவர்கள் தொடர்ந்து அவனை சபித்து கொண்டிருந்ததால் அவன் இளைப்பாறுதல் இல்லாமல் தவித்தான். சீமேயி என்ற மனுஷன் சவுல் ராஜாவின் மரணத்திற்கு தாவீதே காரணம் என்று குற்றஞ்சாட்டி அதன் காரணமாகவே கர்த்தர் ராஜ்யபாரத்தை அவனை விட்டு எடுத்து அவன் மகனான அப்சலோமுக்கு கொடுத்து விட்டார் என்று கூறினான். தாவீதை பேலியாளின் மனுஷன் என்று அவன் அழைத்தான். சீமேயி தாவீதை தொடர்ந்து வந்து அவனுடைய பராக்கிரமசாலிகள் முன்பாகவே அவன் மீது கற்களை எறிந்தான். நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள், அபத்தம் பேச விரும்புகிறார்கள் என்று தாவீது கூறுகிறான். முழு உலகமுமே உங்களுக்கு விரோதமாக இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் நீங்களாகவே ஏதாவது செய்யவோ அல்லது உதவிக்கு மற்றவர்களை எதிர்பார்க்கவோ செய்வீர்கள். ஆனால் இந்த சூழ்நிலையில் தாவீது தன்னை விடுவிக்கும்படி தேவனை நோக்கி பார்த்தான். தான் வெட்கத்தை அனுபவித்த வேளையிலும் அவன் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று கூறினான். தேவனே தன் கண்மலை, இரட்சிப்பு, கோட்டை, பாதுகாப்பு என்றும் தான் அசைக்கப்படுவதில்லை என்று அவன் அறிந்திருந்தான். நாம் அவமானப்படும் வேளைகளில் தேவனிடம் மாத்திரமே ஓட முடியும். அவரால் மாத்திரமே வாழ்வின் புயல்களிலிருந்து நம்மை மீட்க முடியும். இயேசு பொதுவெளியில் ஏற்கனவே அவமானத்தை அனுபவித்திருப்பதால் நம்முடைய வேதனையை அவர் புரிந்து கொள்கிறார். ஆகவே இயேசுவின் கரங்களில் இளைப்பாறுதல் காணுங்கள். அவர் கண்மலையைப் போல் உங்களை சூழ்ந்து கொள்வார். நீரே என் கண்மலை, பலன், இரட்சிப்பு, கோட்டை என்று அவரிடம் கூறுங்கள். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக அவர் இரட்டிப்பான கனத்தை கொடுப்பார். அவர்கள் அபத்தம் பேச விரும்புகிறார்கள் என்று தாவீது கூறுவது போல உங்களை குறித்து பொய்களை கூறி புண்படுத்துவது ஜனங்களுக்கு இன்பமாய் காணப்படலாம். ஆனால் பிசாசானவன் ஒரு பொய்யன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவன் சகல பொய்களுக்கும் பிதாவாய் இருக்கிறான். ஆகவே உங்கள் மீது கூறப்படும் எந்த பொய்யையும் நம்பாதிருங்கள். புயல்களின் மத்தியில் உங்களுக்கு கலங்கரை விளக்கமாக விளங்கும் இயேசுவையே நோக்கி பாருங்கள். தாவீதின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்து தேவனில் மாத்திரமே சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் கண்டடையுங்கள். உங்கள் மீது கூறப்படும் எல்லா பொய்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் ஆண்டவர் தாமே உங்களை மீட்டுக்கொண்டு உங்களுக்கு அரணான கோட்டையாக விளங்குவாராக. ஜெபம். அன்புள்ள பரம தகப்பனே, நான் அவமானத்தின் வழியாக, வெறுப்பின் வழியாக கடந்து சென்று கொண்டிருந்தாலும் உம்மிடம் வருகிற ஒருவரையும் நீர் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று அறிந்து விசுவாசத்தோடு உம்மிடம் வருகிறேன். ஆபத்து காலத்தில் நீர் எப்போதும் எனக்கு கண்மலையும் கோட்டையுமாக விளங்கி வருகிறீர். நான் பாடுபடுவதை பார்க்கும்படி விரும்பி அநேகர் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள்.
ஆனால் ஆண்டவரே, நீரே என் கீதமும் இரட்சிப்புமாக இருக்கிறீர். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை கனத்தாலும் ஆசீர்வாதங்களினாலும் முடிசூட்டுவீர். உம்முடைய சமூகத்தில் என் ஆத்துமா எப்போதும் இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் காண வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். என் மீது கூறப்படும் எல்லா பொய்களிலிருந்தும் இடப்படுகிற எல்லா சாபங்களிலிருந்தும் நீரே என்னை மீட்டுக்கொள்வீர் என்றும் ஸ்திரமான அஸ்திபாரத்தின் மேல் நிற்க பண்ணுவீர் என்றும் நான் அசைக்கப்படுவதில்லை என்றும் அறிந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.